ஹலோ வெல்கம் நண்பா. நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பணத்தோட வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி. நம்மளோட காசு எப்படி மிருகத்தோலில் இருந்து பணத்தழகாக பரிமாற்றம் பெற்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். பணம் என்றால் என்ன, பணம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, பணத்தை கண்டுபிடிச்சது யார், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ பணத்தோட வரலாறு ரொம்பவே அழகானது. அதோட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது. பண்டமாற்று முறையிலேருந்து ஆரம்ப நாளில் நம்ம உலோக நாணயம், அப்புறம் இறுதியில் காகித பணம் பெற நம்ம எல்லாருமே ஒரு சமூகமாக செயல்படுற விதத்தில் பணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பணத்தோட வரலாறு மற்றும் மனிதர்கள் பண்டமாற்று பொருளாதாரத்திலிருந்து சிக்கலான நிதி முறைமைக்கு பல்வேறு வகையான நாணயங்களை எவ்வாறு கொண்டு முன்னேறினாங்கன்றதை பற்றி மேலும் விரிவாக பார்த்துடலாம். பணம் என்றால் என்ன? இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, பணத்துக்கு பெரும்பாலும் உள்ளார்ந்த மதிப்பு எதுவும் இருக்காது. அதுக்கு பதிலாக பணம்ன்றது ஒரு பொருளுக்காக அதுக்கு மேலே வைக்க பயன்படுற இன்னொரு பொருளாகும். இது பொருட்கள் மற்றும் சேவைகளோட வர்த்தகத்தை அனுமதிக்குது. உலோக நாணயங்கள் போன்ற சில பணம் பயன்படுத்தப்படுற பொருட்கள அடிப்படையில் உண்மையான மதிப்பை கொண்டிருக்குது. இருந்தாலும் நவீன யுகத்தில் நம்ம பாவிக்கிற காகித பணம் ரொம்பவே பொதுவானது. ஆனால் அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை. பணத்தோட பரிணாம வளர்ச்சி முழுவதிலும் நாணயம் பல்வேறு வடிவங்களை எடுத்துள்ளது. பணம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? பணம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக பண்டமாற்று முறையை பயன்படுத்தினாங்க. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மெசொப்பொத்தேமிய மக்கள் செக்களை உருவாக்கினாங்க. இதுதான் நாணயத்தில் முதல் அறியப்பட்ட வடிவம். இது அறியப்பட்ட காலம் கிமு 680 தொடக்கம் 600 வரையான காலம் என்றது கருதப்படுது. ஆரம்ப கால ஆசியாவில் லிடியா மற்றும் அயோனியா, லிடியான்றது இப்போதைய துருக்கி, லிடியா மற்றும் அயோனியாவின் உயர் அதிகாரிகளால் முத்திரையிடப்பட்ட வெள்ளி மற்றும் தங்க நாணயங்கள் இராணுவங்களுக்காக செலுத்தப்பட்டன. பணம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு என்ன பயன்படுத்தப்பட்டது? நாணயம் இல்லாத போது மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் பண்டமாற்று முறை மூலம் தான் வர்த்தகம் செஞ்சாங்க. உதாரணமாக, ஒரு விவசாயி காய்கறிகளுக்காக கால்நடை வியாபாரம் செய்யலாம். மற்றொருவர் கால்நடைகளுக்கு தன்னுடைய உழைப்பையோ அல்லது மரக்கட்டைகளையோ வியாபாரம் செய்யலாம். இந்த பரிவர்த்தனைகள் தான் நம்மளுடைய நவீன பொருளாதாரத்தோட ஆரம்ப கட்டங்களாக இருந்தன. மேலும் இன்று உலகம் அறிந்த பணத்தின் எதிர்காலத்தை உருவாக்குறதுல இவை பெரும் பங்கை ஆற்றுகின்றன. பண்டமாற்றோட வரலாறு. பண்டமாற்று வரலாறு கிமு 6000 ஆண்டுகளுக்கு முந்தையது. மெசொப்பொத்தேமியா பழங்குடியினர் பீனீசியர்களுக்கு இந்த கருத்தை அறிமுகப்படுத்தின போது தேநீர், உப்பு, ஆயுதங்கள், உணவு போன்ற பொருட்கள் அக்காலத்தில் பணம் இல்லாத நிலையில் ஒருவருக்கு ஒருவரால் பரிமாறிக்கொள்ளப்படப்பட்டன. காலம் செல்ல காலனித்துவ அமெரிக்கர்களால் பெல்ட்கள் எனப்படும் மிருகத்தோல், பயிர்கள் மற்றும் மஸ்கட் எனப்படும் துப்பாக்கிகளை வச்சு வர்த்தகம் செஞ்சாங்க. இது மூலமாக பண்டமாற்று முறை தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சே வந்துச்சு. முதல் உலக பணம் நாணயங்கள். முதல் உலக பணம் 1000 BC காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த நாணயங்கள் வெண்கலம் மற்றும் செம்பு போன்ற மதிப்புமிக்க உலோகத்தினால் முத்திரையிடப்பட்ட துண்டுகளால் செய்யப்பட்டன. 680 BC தொடக்கத்தில் பண்டைய கிரேக்கர்களால் நாணயங்களோட மறுசெய்கைகள் பயன்படுத்தப்பட்டன. காலப்போக்கில் இந்த நாணயங்கள் இன்று நம்மளோட பணத்தோட தொடர்புபடுத்தும் போது வெள்ளி மற்றும் தங்கத்திலிருந்து தயாரிக்கப்பட்டன. நாணயங்கள் பணத்தின் வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்தன. ஏனெனில் அவை எடையை காட்டிலும் எண்ணிக்கையில் செலுத்துறதுக்கு முதல் நாணயங்கள்லாம் ஒன்றாக கருதப்பட்டுச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ 2 பாட்டாக செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நாணயங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கோம். செகண்ட் பார்ட்டில் இதை விட அதிகமான நிறைய விடயங்களை உங்களுக்கு ஒன்று தாரதில் நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. தமிழால் இணைந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.